10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3இல் 3வது கணக்கு பார்க்குறோம். தீர்க்க 5x கான்கரன்ஸ் 4 மட்டு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கணக்கிடணும் தீர்க்க அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பானது 5x கான்கரன்ஸ் 4 மட்டு மதிப்பு 6. இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 5x - 4 ஈக்குவல் டு 6n. n என்பது ஏதேனும் ஒரு முழு. 5x - 4 ஈக்குவல் டு 6nங்கிறதுனால 5x - 4 என்பது 6இன் மடங்கா அமையும். இதிலிருந்து எக்ஸோட மதிப்பு கணக்கிடலாம். ஈக்குவல் டு 6n. 5x ஈக்குவல் டு 6n -4 வலது பக்கம் போகிறப்ப +4. எக்ஸ் ஈக்குவல் டு 6n + 4/5. எண்ணுக்கு பதிலாக எண்களை கொடுத்துட்டு வருவோம். எந்தெந்த எண்களை கொடுக்குறப்ப அது 5ஆல் வகுப்படுதுன்னு பார்க்கலாம். n ஈக்குவல் டு 1 எனும் பொழுது n ஈக்குவல் டு 1ன்னா 6 × 1 6 + 4 10 10/5 2 எண்ணுக்கு 1ன்னு கொடுக்கலாம். அடுத்தடுத்து எண்கள் கொடுக்குறப்ப 5ஆல் வகுப்படுங்கிறனால முதல் எண்ணோட 5 கூட்டி எழுதிக்கலாம். 6 6 + 5 11 11 + 5 16. இந்த மதிப்புகள்லாம் கொடுக்குறப்ப 6n + 4 என்பது 5ஆல் வகுபடும். இப்போ முதல் மதிப்பு தீர்வு எக்ஸோட மதிப்புகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல் மதிப்பு எண்ணுக்கு 1ன்னு கொடுக்குறப்ப n ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 1 + 4/5. அப்போ 6 + 4ன்னு வரும். 6 + 4 10/5. கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 5 2 5 10 மதிப்பு 2. அடுத்து எண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு 6 6 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 6 + 4/5. 6 × 6 36 36 + 4 40/5. 40/5ஓட மதிப்பு 8. அடுத்து n ஈக்குவல் டு 11 கொடுக்குறோம். 11 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 11 + 4/5. 6 × 11 66 + 4 70. 70 5ஆல் வகுக்கிறோம். 14 மதிப்பு. தேர்ஃபோர் தேவையான தீர்வு x ஈக்குவல் டு 2 8 14 எக்ஸெட்ரா. தேங்க்யூ.